தேனி. வத்தலக்குண்டு பேய் பங்களா. இரவில் யாராவது அங்கு சென்றால் குழந்தைகளின் அழுகையையும் பெண்களின் அலறல்களையும் கேட்க முடியும் என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஒரு கொடூரமான கொலை நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவரின் ஆவி இன்னும் அந்த இடத்தில் சுற்றித் திரிவதாகவும் நம்பப்படுகிறது. ஒரு இரவு நண்பர்கள் குழு இந்த பங்களாவில் இரவை கழிக்க முடிவு செய்தது. அது உண்மையில் பேய் இருக்கிறதா என்று அவர்கள் தாங்களாகவே பார்க்க விரும்பினர். இரவு செல்லச் செல்ல விசித்திரமான சத்தங்களை கேட்டனர். குளிர்காற்று வீசியது. திடீரென்று விளக்குகள் மின்னியது மற்றும் அணைந்தன. அவர்கள் வெளியேற முயன்றபோது அவர்களுக்கு முன்னால் ஒரு உருவம் நிற்பதைக் கண்டார்கள். அதில் இரத்தக் கரைகளுடன் வெள்ளைச் சேலையில் ஒரு பெண். அவள் அவர்களை பார்த்துவிட்டு காற்றில் மறைந்துவிட்டாள். மறுநாள் காலை பங்களாவின் அருகே ஒரு சிறிய பெட்டியைக் கண்டார்கள். பெட்டியின் உள்ளே ஒரு டைரி இருந்தது. அந்த டைரியில் ஒரு நெஞ்சை உறைய வைக்கும் செய்தி இருந்தது. நான் இந்த வீட்டின் பேய். நான் என்றென்றும் இங்கேயே அலைய வேண்டியிருக்கும். இந்த பங்களா சபிக்கப்பட்டதாகவும் இங்கு தங்கியிருப்பவர்கள் ஒருபோதும் உயிருடன் வெளியேற மாட்டார்கள் என்றும் நம்பப்படுகிறது.